நாளில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல பங்கு தந்தையவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்னை பெரிய நாயகியின் அன்பு பக்தர்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் அரவணைப்பில் இறை ஆசீரும் வாழ்த்தும். முதலிலே சிறுவனாக இருந்த பொழுது இந்த திருத்தலத்திற்கு வந்த எனக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த நமது உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்களுக்கும் நமது திருத்தல பங்கு தந்தை அருட்திரு ஆக்னல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல வருடங்களாக ஆவலோடு வாய்ப்பிற்காக எதிர்பார்த்தேன். இறைவன் இன்று இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு இறைவனுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை நம் அனைவரையும் இந்த 2025 ஆண்டின் யுபிலி ஆண்டிலே பொது கருத்தாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ அதற்கு தேவையான ஆன்மீக மீட்பு ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குடும்ப பங்கு மறைமாவட்ட அளவிலே இன்று ஒன்றாக பயணிக்க நம்மை அழைக்கின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இவ்வாறு நாம் எதிர்நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே அன்னை மரியாள் நமக்கு எவ்வாறு உதவி செய்கின்றார் என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பயணம் என்றால் 3 முக்கியமான காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதலிலே எந்த இடத்திற்கு செல்லுகின்றோம், இலக்கு. இரண்டாவதாக அந்த இடத்திற்கு செல்வதற்கு மார்க்கம். வழி தெரிந்தால் மட்டுமல்ல, அந்த இடத்திற்கு செல்வதற்கு விமான வசதி இருக்கின்றதா, புகை வண்டி வசதி இருக்கின்றதா, பேருந்துகள் இருக்கின்றன, அல்லது மாட்டு வண்டியில் செல்ல வேண்டுமா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இலக்கு, செல்கின்ற இடத்திற்கு அடைய தேவையான வழிமுறைகள். மூன்றாவதாக அந்த பயணத்திற்கு தேவையான பொருள். இந்த மூன்றுமே இருந்தால்தான் நமது பயணம் வெற்றிகரமாக அமையும். அந்த நிலையில்தான் நீங்கள் இங்கு பல நகரங்களிலிருந்து இன்று நம்முடைய திருத்தலத்திலே அன்னைக்காக ஏற்றப்பட இருக்கும் இந்த கொடியினை கண்டு அந்த வணக்கம் செலுத்தி அதை விண்ணளவிலே பறக்க விட்டு இறைவனுக்கு நன்றி கூற வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த 3 முக்கியமான தயாரிப்பின் மூலமாக இங்கு வந்திருக்கின்றீர்கள். இலக்கு தேவை, மார்க்கத்தை அடைவதற்கு தேவையான வழிமுறைகள், மூன்றாவதாக பொருள். நமது ஆன்மீக வாழ்க்கையில் கூட திருப்பயணிகளாக எதிர்நோக்கின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருக்கும் அன்னை மரியாள் இலக்காக காட்டுகின்றார். அந்த இலக்கினை அடைவதற்கு அவர் ஒரு வழிமுறையாக இருக்கின்றார். மூன்றாவதாக அதற்கு தேவையான ஆன்மீக பொருள் உதவியை நமக்கு செய்வதற்காக அன்னை மரியாள் இன்றுமே தயாராக இருக்கின்றார். நாம் அனைவரும் பயணிகள், நாம் அனைவரும் திருப்பயணிகள். திருப்பயணிகளுக்கும் அகதிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அகதிகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அரசியல் காரணமாக அல்லது சண்டையின் காரணமாக, போராட்டத்தின் காரணமாக
இன்னொரு நாட்டிற்கு தள்ளப்படுகின்றார்கள், இழுத்து செல்லப்படுகின்றார்கள், அவர்களே ஓடுகின்ற ஒரு அவல நிலை. திருப்பயணிகள் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பின் தன்மை. அகதிகள் ஏற்படுகின்ற போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், அரசியல் காரணமாக புலம்பெயர்கின்ற அவல நிலைமை. எனவே இந்த அகதிகளுக்கும் திருப்பயணிகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் திருப்பயணிகளாக அன்னையை இலக்காகவும், அன்னையை வழிகாட்டியாகவும், அன்னையே நமது பயணம் சரிவர அமைய பொருள் உதவி செய்கின்றவராகவும், ஆன்மீக உதவிகளை செய்கின்றவராகவும் நாம் காணும் பொழுது உலகிலே நாம் அகதிகள் கிடையாது. சிலர் கூறலாம் நாம் சிறுபான்மையர் என்று. சிறுபான்மையரும் இந்த நாட்டின் குடிமக்கள், நமக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு, உரிமை உண்டு என்பதை நாம் புரிந்து நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்வது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னையின் அரவணைப்பில் எல்லாம் நமக்கு நடக்கும். எனவே இன்றைய தினத்திலே அன்னையோடு இணைந்து நாம் திருப்பயணிகளாக, எதிர்நோக்கின் மக்களாக எவ்வாறு நாம் அடைகின்ற இலக்கு புனித வாழ்வு, நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 3 வகையிலே நாம் இதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இதை நான் அகதிகளின் உதவி கொண்டு திருப்பயணிகளுக்கு உள்ள வேறுபாட்டினையும், அந்த வேறுபாட்டின் மூலமாக அன்னை செய்கின்ற அவருடைய உடனிருப்பின் மேன்மை தன்மையையும் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். முதலிலே அகதிகளுக்கு இலக்கு கிடையாது. ஓடி ஒளிந்து எங்கு இடம் இருக்கின்றதோ அங்கு செல்லுகின்றார்கள். திருப்பயணிகளோ அடைய வேண்டிய இலக்கை அறிந்து கொள்ளவராக இருக்கின்றார்கள். இலக்கை சரிவர அவர்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இலக்கை சரிவர அறிந்து, அந்த இலக்கின் மேன்மையை அறிந்து புரிந்து, அதற்கு தங்களையே ஆன்மீக வாழ்க்கையில் தயார் செய்ய அன்னை மரியாள் முதலிலே உதவியாக இருக்கின்றார். 11ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனியிலே பிறந்த முத்திமேர் பெற்ற ஹெர்மன் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை பற்றி தெரியாவிட்டாலும் கூட அவர் செய்த பெரிய சாதனையை நன்றாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை பிறகு சொல்லுகின்றேன். அவர் பிறப்பிலிருந்து பெரிய மூளை வாதத்தால் கண் பார்வையை இழந்தவர், பேச முடியாதவர், காது கேட்காதவர். இந்த நிலையிலே அவருடைய வாழ்க்கையானது இருளிலும் சவாலிலும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. சமுதாயத்திலே அவர் போராடக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படுகின்றார். அந்த நிலையிலே அவர் மனம் தளராமல் தன்னுடைய வாழ்க்கையின் சவால்களையும் இருள் சூழ்ந்த நிலையையும் அறிந்து அன்னை மரியாள் நான் அடைய வேண்டிய இலக்கை கண் தெரியாமல் இருந்தாலும், காது வாய் செயலற்ற நிலையில் இருந்தாலும் அந்த இலக்கை அடைய எனக்கு உதவியாக இருக்கின்றாள் என்று உணர்ந்து அந்த அன்னையை பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றார். அன்னையின் மீது அவர் வைத்திருந்த அன்பின் காரணமாக, அந்த பக்தியின் முதிர்ச்சியின் காரணமாக அவர் இறப்பதற்கு முன்பாக சில அருமையான பாடல்களை அன்னைக்காக ஜெபத்தையும் எழுதியிருக்கின்றார். அந்த ஒரு ஜெபம் நல்லா தெரியும். அது யாருக்கு தெரியும்? அருளைந்த மரியாதைன்னு சொல்லக்கூடாது, அது மாதா ஜெபம். ஆங்கிலத்திலே சொல்ல போனா நல்லா தெரியும். சால்வே ரெஜினான்னு ஒரு கேட்டிருக்கீங்களா? அந்த ஜெபம் எங்க லத்தீன் தெரியாதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா தமிழிலே சொல்ல போனா கிருபதையாயித்து மாதாவே என்ற ஜெபம், அது தெரியுமா? அந்த ஜெபத்தை எழுதினவர் யாரும் கிடையாது, ஹெர்மன் தான். கண்ணில் இருந்தவர், வாயில் இருந்தவர், காது கேட்க முடியாதவர். தன்னுடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்த சமயத்திலே
அவர் எழுதிய இந்த ஜெபத்தின் முக்கியமான பகுதி இதுதான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய உதலிலும் சரி, உங்களுடைய எண்ணத்திலும் அது இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அந்த ஜெபத்திலே முக்கியமான பகுதி இதுதான். கண்ணீரின் கணவாயில் நின்று பிரலாபித்து அழுது அன்னையை நோக்கி பெருமூட்டு விட்ட பொழுது அன்னையின் தயாளமுள்ள திருக்கண் என் மீது திரும்பி என்னை அர்ச்சித்தது. இதை சிறிது மாற்றி இந்த ஜெபமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கருத்துக்கள் எல்லாம் ஒன்று. அன்புக்குரியவர்களே, கண் இழந்தவர், பார்வை இழந்தவர், செயலற்று இருந்த ஹெர்மன் முத்துப்பேர் பெறுவதற்கு காரணமாக இருந்ததே அன்னை இலக்கை அடைவதற்கு அவருக்கு உதவியாக இருந்த காரணத்தினால்தான். எத்தனை பேருக்கு கிருதவேதத்தை ஜோதிடம் மனப்பாடமா தெரியும்? கைத்துக்குங்க பார்க்கலாம். எல்லா ஊர்லையும் இப்படிதான் 12-15% தான். மற்றதெல்லாம் தூங்குறவள் தான். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பங்குசாமியருடைய ஒரு விண்ணப்பம் அவங்க சொல்ற, திருத்தல பங்கு தந்தையும் அவருடைய சார்பாக நான் கேட்கிறேன், போய் அந்த ஜெபத்தை எடுத்து வீட்டில் பொறுமையுடன் பொருளுடன் ஜெபித்து நீங்கள் வேண்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அன்னை தருவார். கூடியமான மட்டும் அதை மனப்பாடம் பண்ணுங்க. தினைக்கும் அந்த ஜெபத்தை சொல்லுங்க. எனவே இலக்கை அடைவதற்கு அன்னை உதவியாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்று நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம் திருத்தூதர்களின் அனுபவம். விண்ணேற்றம் அடைந்த பிறகு திருத்தூதர்கள் பயந்து ஒழிந்து என்ன செய்வது, எப்படி என்னுடைய வாழ்க்கை அமையும், எவ்வாறு நான் உண்மையான கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீரனாக இருக்க முடியும், இலக்கை அடைய முடியும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பணியிலே கேட்டபடி கிறிஸ்து சென்றபோது சீரர்கள் எல்லோரும் அந்த மேல் மாடிக்கு சென்று அமர்ந்து ஜெபிக்கின்றனர். அன்னையை தலைமையாக ஏற்று அன்னையோடு சில பெண்கள் இருந்தார்கள். அன்னை அவர்களை தயார் செய்கின்றார். வருகின்ற ஆவியானவரை பெறுவதற்கு தயார் செய்கின்றார். அவர்களுடைய வாழ்க்கையின், அவர்களுடைய அழைப்பின் இலக்கை அவர்கள் சரிவர அடைய அங்கும் அன்னை மரியாள் இருக்கின்றார். எனவே நமது திருப்பயணத்தின் இலக்கை சுட்டிக்காட்டி அதை அடைவதற்கு அன்னை மரியாள் உதவியாக இருக்கின்றார். இது முதல் தியான சிந்தனை. இரண்டாவதாக, அகதியாக இருக்கின்றவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனித்திருக்கும் தன்மை. குடும்பம் கிடையாது, ஊரு கிடையாது, உறவு கிடையாது, பதவி கிடையாது, பட்டம் கிடையாது, தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை. அன்னையின் அரவணைப்பில் வாழுகின்ற மக்களுக்கு அந்த தவிப்பு கிடையாது, தனிமையிலே வாடுகின்ற நிலை கிடையாது. மாறாக அவர்கள் அனைவருமே அன்னையின் மூலமாக உறவின் பாலமாக அவர் நம்மை மாற்றுகின்றார். இதைதான் இன்றைய முதல் வாசகத்தை அதற்காகத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த முதல் வாசகத்திலே இயேசுவின் தலைமுறை பட்டியலில் இடம்பெறும் இன்னொரு பெண், முக்கியமான பெண் ரூத். அவரை பற்றி இன்று வாசிக்க கேட்டோம். அவர் கூறிய அருமையான வார்த்தைகளே எவ்வாறு திருப்பயணத்தில் நாம் அன்னையோடு இணைந்து வாழ இலக்கணமாக அவருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இது எந்த நிலையில் இன்றைய முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது என்பதை பற்றி பலருக்கு தெரியாது. குருக்களுக்கு தெரியும், அருட்சகோதரிக்கு தெரிந்திருக்கலாம். புதுநிலையில் பல பேர் இப்போ விவிலியத்தை படிக்கின்றனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தியான சிந்தனையாக கொடுக்கும்போது எந்த பின்புலத்தில் இது நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, யூதேயாவின் பஞ்சத்தில் இருந்து தப்பிக்க மோபு நாட்டில் குடியேறவர்கள் எலிமெலக் மற்றும் நவோமி, ஒரு தம்பதியர். இவர்களுக்கு 2 மகன்கள். அந்த 2 மகனும் மோப் என்ற நகரிலே நாட்டிலே இருக்கின்ற ஓர்பா, ரூத் என்ற 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலத்தின் ஒரு கெட்ட நிலையிலே
நவோமியின் கணவரும் இறந்து விடுகின்றார், எலிமலக்கும். அதே போன்று ஓர்பா, ரூத் என்பவரின் கணவனும் இறந்து விடுகின்றார்கள். 3 பேரும் விதவைகளாக இருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் இன்றைய முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது. நவோமி என்ன சொல்லுகின்றார் மருமகளை பார்த்து? நல்லா கேட்டிங்களா? புரிஞ்சுதா? நான் சொல்ல வேண்டியதில்லை, இல்லை ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. உங்கள் காலில் கேட்டால் நல்லா இருக்குன்னுவீங்க. என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கையில், என்னால் புள்ள பெக்க முடியாது, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா போய் உங்கள் ஊருக்கு போய் உங்கள் தெய்வத்தை வணங்குங்க, உங்கள் இனத்தோடு சேருங்க, உங்கள் இல்லத்தில் இருங்க, நல்ல ஒரு ஆண்மகனை கண்டு உங்கள் வாழை அமைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாம் அழுது புலம்புறாங்க. கடைசியில் ஓர்பா, ஒரே மருமகள், முத்தமிட்டு விட்டு நகோமியிடம் சென்று வருகின்றார். ஆனால் ரூத் சென்றாளா? ரூத் என்ன சொல்லுகின்றார்? அந்த வார்த்தைகள் தான் அன்னை மரியாளின் வார்த்தைகள் நமக்கு. ஆம், திருப்பயண உறவிற்கான இலக்கணம் என்று அதை கூறலாம். அந்த வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீர் செல்லும் இடத்திற்கு நானும் வருவேன், உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம், சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். இயேசு அன்புக்குரியவர்களே, பெத்லகேமில் தொடரும் இந்த உறவு பயணம் போவாசின் துணையோடு ஒரு புதிய துவக்கத்தை அடைகின்றது ரூத்தின் வாழ்க்கையிலே. அன்னை மரியாள் அவ்வாறு தான். உன்னை விட்டு நான் அகலமாட்டேன், உன்னோடு நான் பயணிக்கின்றேன், உனது இல்லமே எனது இல்லம், உன்னுடைய இனமே என்னுடைய இனம், உன்னுடைய தெய்வமே என் தெய்வம், சாவிலும் உன்னை மீட்டு பிரிய மாட்டேன் என்ற உறவில் நாம் இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இது ஒரு வார்த்தையாக சொல்ல முடியாது. நற்செய்தியின் பகுதியிலே நடக்கின்ற நிகழ்விலே அன்னை மரியாள் அவ்வாறு இருக்கின்றார் என்பதை பல எடுத்துக்காட்டுகளை நான் கூற முடியும். ஆகட்டும் என்று கூறி கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் ஏற்க தயாராக இருந்த அன்னை மரியாள் உறவினரான எலிசபெத்தை பார்க்கும் பொழுது உறவின் பாலமாக அமைகின்றார். பிறந்த குழந்தை இவ்வுலகத்தை அரசராக இல்லை, எளிமையான வாழ்க்கையில் மனிதனாக அவரை சரிவர வளர்க்கவும், அவருடைய பணியானது சரிவர அமையும், அவருடைய வளர்ப்பிலே தன்னுடைய உறவின் மூலமாக அவரை பாதுகாத்து 30 வருடம் அவரை பேணி காத்து வளர்க்கின்றார். கானாவூர் கல்யாணத்திலே யாரோ அவருடைய திருமணத்திலே திருமணம் தயார் செய்தவருடைய பெருக்கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உறவின் பாலமாக நீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்ற அரும்பெரும் பொறுமை. இதே போன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வறியோருக்கும் எளியோருக்கும் விளிம்பிலே இருக்கின்ற மக்களுக்கும் நற்செய்தியை கொடுக்கும் பொழுது அவருக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் பின்புலமாகவும் இருந்தவர் அன்னை மரியாள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டோமே, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் அன்னையை பார்த்து கூறுகின்றார், இதோ உன் மகன். உறவின் உச்சக்கட்டம், உறவு மட்டுமல்ல, இரத்தத்தின் உறவாக இதோ உன் மகன் என்று கூறுகின்றார். அதன் மூலமாக இவ்வுலகிலே இருக்கின்ற நாம் அனைவரும் அன்னையை நமது தாயாக பெறுகின்றோம். தாய்மின் பேற்றை பெற்ற அன்னை நமக்கு உண்மையான இலக்கணமாக உறவிற்கு ஏற்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார். எனவே இறையேசு அன்புக்குரியவர்களே, இந்த 2வது தியாக சிந்தனை இலக்கை மட்டும் அவர் காட்டவில்லை, அந்த உறவில் வழிகாட்டியாக நம்மோடு பயணிக்கின்ற அன்னையாக இருக்கின்றார். 3வதாக பார்க்கும் பொழுது இதைவிட முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், பயணத்தில் அகதிகள் பயணம் செய்கின்றார்கள், ஆனால் பாதையை அவர்களுக்கு தெரியாது. இன்று இங்கு இருக்கின்றோம், நாளை எங்கு போவோம் என்று அறியாத புரியாத நிலை. மயக்கமா என்ற ஒரு பாட்டில் பாடுவோம், அதே மாதிரி தயக்கமான ஒரு பாட்டு பாடுவோம், குழப்பமான ஒரு பாட்டு பாடுவோம். எல்லா பாட்டும் அந்த அகதிகளுக்கு தான், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால்,
நாம் அமைதிகள் கிடையாது, திருப்பயணிகள். அன்னை மரியாள் நம்மோடு உடன் பயணித்து அந்த பாதையையே இலக்கணமாக மாற்றுகின்றார். நீர் என் அரவணைப்பில் இருந்து வாழ்ந்தால் நான் 3 வழியிலே உனக்கு இலக்கை என் வழியாக என்னிலே பெற்றுத் தருவேன் என்று கூறுகின்றார். இந்த 3 வழிகள் என்ன? இறை வார்த்தையை கேட்பது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இறை வார்த்தையின் மேன்மையை இன்னும் சரிவர புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே எத்தனை பேர் தினம்தோறும் விவிலிய பகுதியை எடுத்து வாசித்து அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பல வீடுகளுக்கு நான் செல்வேன் மந்திரிப்பதற்காக. சென்னையில் நடக்கிறத சொல்கிறேன், இங்கே வேறு சமயம் இந்த ஊர்லலாம் வேறு மாதிரி இருக்கலாம். வீட்டு தள்ளிட்டு என்ன பைபிள் இருக்கா, ஓடுவார், தேடி அலைவார். அவர் எங்கே இருக்குன்னே தெரியாது. எப்படி வந்து பூனை வந்து எங்கே பிடிக்க ஓடுவார். மகளை கேட்பார், மகனை கேட்பார், வீட்டுக்கார அதான் இருக்குத எங்கம்மா இருக்குது, சாமி மாடத்தில் மேலே இருக்கு. அதை எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூசி படிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் இப்படி தானே இருக்குது. எத்தனை வீட்டில் அப்படி கை தூக்கும் பார்ப்போம்? எது கை தூக்க மாட்டீங்க? ஏன்னா கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பைபிளே கிடையாதுன்னு சொல்லிடுவீங்க. இறைவார்க்கு அவ்வளோதான். எத்தனை பேர் நம்மிலே தினமும் ஒரு பகுதி குடும்ப ஜெபத்திலே இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம். எனக்கு அந்த வார்த்தை கூறும் பொருள் என்ன, வழி என்ன? எத்தனை பேர் மாதாட்ட வந்தீங்கன்னா உங்களை விடமாட்டாங்க. ஆகட்டும் என்று கூறிய நான் இறை வார்த்தைக்கு அடிமையானேன், நீ மகனே மகளே ஏன் அதற்கு ஆக மாற்றுகின்றார் என்ற கேள்வியை கேட்கின்றார் இன்று பெரிய நாயகி அம்மா உங்களிடம். இரண்டாவதாக, இறை வார்த்தையை மட்டும் கேட்பதும் கிடையாது, இறை விருப்பத்தை நிறைவேற்றுவது. இது ரொம்ப கடினமானது. ஈஸியாக சொல்லிடுறோம். திருமணம் செய்யும் பொழுது திருமண வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக படிப்பீங்க நீங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் எல்லாத்தையும் சாமியார் சொல்லவங்களாட்டி நீங்கள் சொல்லி முடிச்சிடுவீங்க. கையெழுத்து போடுற இன்னும் வேகமாக போட்டுடுறீங்க. அதன் பிறகு இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள். இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயங்குகின்றோம், பயப்படுகின்றோம், ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். சவால்கள் இருக்கும். அன்னை மரியின் வாழ்க்கையில் சவால்கள் இல்லையா? ரூத்துவின் வாழ்க்கையில் சவால்கள் இல்லையா? அப்போஸ்தலரின் வாழ்க்கையில் சவால்கள் இல்லையா? இத்தனை சவால்களில் ஆவியானவரின் கடவுளின் அருளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன நமக்கு அன்னையின் மூலமாக. துன்பத்தை கண்டு அஞ்சக்கூடாது, துயரத்தை கொண்டு ஓடி ஒளிந்துவிடக்கூடாது, சிலுவையை சுமக்க நாம் தயங்கிவிடக்கூடாது. சிலுவையே மகிமை, சிலுவையே இரட்சணியம், சிலுவையே தியாகத்தின் அடையாளம், சிலுவையே தியாகத்தின் அன்பு என்பதை அன்னை மரியாள் உணர்ந்த காரணத்தினால்தான் இறை விருப்பத்தை எந்த நிலையிலும் நிறைவேற்ற புரியாத அறியாத நிலையில் கூட தயாராக இருக்கின்றார். இறைவார்த்தை இறை விருப்பத்தை நிறைவேற்றுவது. ஏன் நம்முடைய குடும்பத்தில் அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது? பங்கு தந்தை சொன்னாங்க என்கிட்ட அருமையா, இங்கே வரவங்களாம் 3 முக்கியமான காரணங்களுக்காக, மாமியார்லாம் அதுக்கெலாம் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்கு, உங்கள் ஒத்து போகாது. எனக்கு கடைசி ஒத்து போகலாம், மற்ற 2 போகாது. முதல்ல வந்து வரன் கேட்க முடியாது சாமியார்கள்லாம், பெண்கள். 2வது வந்து பிள்ளை பேரும் கேட்க முடியாது. 3வது வீடு வாங்க இருக்குன்னு சொன்னார். வீடு, புது வீடு கட்டுறதுக்காக. இதெல்லாம் பாருங்கள் நம்முடைய லௌகிக வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்குது. எத்தனை பேர் எங்கள் ஃபாதர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஆன்மீக மனமாற்றத்திற்காக வந்திருப்பாங்க. எத்தனை பேர் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எழுச்சி ஏற்பட வேண்டும், அன்னை மரியாதை போன்று நானும் அவரோடு உணர்ந்து ஒன்றாக இணைந்து இலக்கை, புனித வாழ்க்கையை, நிலை வாழ்வை பெற நான் தயாரிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் வந்திருக்கின்றோம். என்னை சேர்த்தான் கேட்டுக்கிறேன். 3வதாக, இறை வார்த்தை மட்டுமல்ல, இறை விருப்பத்தை அன்னை மரியாள் நமக்கு பரிந்து பேசும் தாயாக இருக்கின்றார். அதற்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. பிரான்ஸ் நகர் லூர்து அன்னையாக இருக்கலாம், பாத்திமாவில் இருக்கின்ற போர்ச்சுகல் அன்னையாக இருக்கலாம்,
வேளாங்கண்ணியில் இருக்கின்ற ஆரோக்கிய அன்னையாக இருக்கலாம், அடைக்கல மாதாவாக இருக்கலாம், முடிச்சு அவிழ்க்கும் அன்னையாக இருக்கலாம், பிரிய நாயகி அன்னையாக இருக்கலாம். எதற்கு அந்த அன்னையை நாம் நாடி செல்லுகின்றோம்? நமக்காக பரிந்து பேசி நம்முடைய இலக்கை சரிபர பாதையில் நடத்தி செல்ல அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதற்காகத்தான். இது மூன்றாவது மிகவும். இந்த மூன்று வகையிலே அன்னை மரியாளே நம்முடைய பயணத்தின் பாதையாக மாறி அவரது அரவணைப்பில் நிலைவாழ்வை இவ்வுலகிலே அருள் வாழ்வு மூலமாக அனுபவிக்க நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இறுதியாக தேடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. சர்ச் என்று சொல்வார்கள். எல்லோரும் ஏதோ ஒன்று தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இவர் என்ன வேலை எல்லாம் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான்னு எதை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. தேடல் என்பது வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு மைய கருத்தாக இருக்கலாம். தேடுதல் இல்லாத மனிதனே கிடையாது. தேடுதல் என்றால் என்ன? ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஒரு ரிலீஜியஸ் ஃபாதர்ஸ், இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க, 3 பேர்லாம் இருக்காங்க. தேடுதல் என்றால் என்ன? தேடுதல் என்றால் ஒரு ஆசை, அது ஒரு விருப்பம், இஸ் ஒரு டிசையர்னாங்க. தேடுதலுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், தேடுதல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு உணர்வு. பிறப்பிலே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உணர்வு. அங்கும் இங்கும் எல்லாவற்றையும் தேடி அவனின்றி இவனின்றி இங்கும் அங்கும் அலைந்து திரிந்த என்னை உன்னிலே நான் எல்லாம் காண வழி செய்த பராபரமே என்று பாடிய ஒரு முனிவர் சொல்லுவார், தேடுதல் என்பது இறைவனை கண்டறிய. இதை தான் புனித அகுஸ்தீனார் சொல்வார். என் வாழ்க்கையில் எல்லாமே தேடிட்டு இருந்தேன், உன்னிலே அந்த உண்மையான நிறைவு மகிழ்ச்சி இருக்கின்றது. நிலை வாழ்வு திருப்பயணிகள் அந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அருமையான மாலை வேலை, அதிகம் குளிர் கிடையாது, மழை கிடையாது, உஷ்ணம் கிடையாது. இவ்வாறு அன்னை நம்மை அரவணைத்து இத்திருத்தலத்திலே பெரிய நாயகியாக நம்மை நோக்கி வருகின்றார். அந்த அன்னை நாம் அடைய வேண்டிய இலக்கை சுட்டி காட்டுகின்றார். உறவின் மூலமாக நம்மை பாதுகாத்து அரவணைத்து, நீ தனித்து வாழ்பவள் கிடையாது, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை கொடுத்து துன்பத்திலும் துயரத்திலும் நம்மை நடத்தி செல்லுகின்றார். அவரே நம்முடைய திருப்பயணத்தின் பாதையாக அமைந்து இறை வார்த்தையை கேட்கவும், இறை விருப்பத்தை நிறைவேற்றி அவரிடம் பரிந்து பேசுகின்ற அந்த அன்னையிடம் சென்று அனைத்து வரங்களையும் பெற நம்மை அழைக்கின்றார். இறைவனுக்கு நன்றி கூறி இப்பலியிலே நிறைவாக பயன்பெறுவோம். நீங்கள் என்னென்ன கருத்துக்களுக்கு இங்கு வந்திருக்கின்றீர்களோ இறைவன் கட்டாயமாக நிறைவேற்றுவார். நாளைக்கே கிடையாது, நடக்கும் என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கின் மக்களாக அன்னையின் கரங்களிலே எல்லாவற்றையும் சமர்ப்பிங்கள். குடும்பத்தில் அமைதி கிடையாதா? பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையா? பேரப்பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லையா? குடும்பத்திலே நோய்வாய் இருக்கின்றதா? பிள்ளைகள் படிக்காமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்களா? உலகிலே அமைதி கிடையாதா? எல்லா கருத்துக்களையும் தாய்க்குரிய வாஞ்சையுடன் நமக்காக இந்த ஆலயத்திலே காத்திருக்கும் அந்த பிரிய நாயகியிடம் செல்லும் பொழுது அவள் நிறைவேற்றுவார். ஏனெனில் நாம் அகதிகள் கிடையாது, எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அன்னை நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாமே நிறைவேறும் என்ற எதிர்நோக்கோடு விசுவாச நம்பிக்கையோடு நமது வாழ்க்கை நடத்துவோம். அதற்காக இப்பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென்.